ஒரே ஒரு கவுண்டமணி தான், ஒரே ஒரு ஜாம்பவான் தான். ஏன்னா அவரோட இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரு திட்டினா மட்டும்தான் யாருக்கும் கோபம் வராது. அவரு கிண்டல் பண்ண மாதிரி தான் யாருக்கும் ஒரு மாதிரி அந்த செய்ய வராது. சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போகும்போது கிராமங்களில் கொண்டாந்து செங்கிப்பட்டி கமலா தேட்டரில் அங்கேயும் ஒரு கமலா இருந்துச்சு, ஒரு டூரிங் டாக்ஸ். அப்போ எந்த போஸ்டர் ஓட்டினாலும் கவுண்டமணி செந்தில்னு இருக்கும். அப்போ இவ்வளோ அவங்களோட உயரம் இவங்களுடைய ஆளுமை தெரியாது. ஆனால் பசங்க எல்லாருமே சரி கவுண்டமணி செந்தில் படண்டா போடமாடா அப்படிம்பாங்க. கதாநாயகன் தெரியாது, கதாநாயகி தெரியாது, இயக்குனர் தெரியாது, என்ன கதை தெரியாது. ஆனால் அந்த பேரை கேட்ட உடனே படத்துக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் நானும் ஒருத்தனாக இருந்தேன். அதனால் இந்த படத்தில் வந்து நாங்கள் இந்த மேடையில் நிற்கிறது நான் ரொம்ப ப்ரிசியஸாக நான் நினச்சிட்ருக்கேன். ரெண்டாவது, ஐயா கவுண்டமணி ஐயா அவர்களை பற்றி பேசணும்னா மணிக்கணக்கில் பேசலாம். ஏன்னா அவர் ஒரு காலகட்டத்தில் அந்த சினிமாவுக்கு நான் வந்ததுக்கு பிறகு நிறைய மனிதர்களை பற்றி படிக்க போகும்போது பார்த்தா, கதாநாயகர்களை நம்பி எடுத்தார்களோ இல்லையோ, ஐயா கவுண்டமணியை பற்றி நம்பி எடுத்த தயாரிப்பாளர்கள் ஏராளமான பேர் திரையுலகில் இருந்துட்டுருக்குறாங்க. அவர் காய்ச்சிட்டு இருக்குன்னா படம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். அதே போல் இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எவ்வளோ பெரிய நிகழ்வுகளை கூட ஒரு புன்னகையால் கடந்து போகலாங்கிறத வந்து அழகாக சொன்னது அவர் தான். அவருடைய படத்தில் இன்னைக்கு நானும் ஒரு ஓரத்தில் ஒரு புள்ளியாக இருக்கேங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்துக்கு நான் இங்கே இருக்கிறதுக்கான காரணமாக இருந்தது வந்து இயக்குனர் ராஜகோபால் சார். ஆனால் கவுண்டமணி ஐயா பேசின பஞ்சு டைலாக்லாம் வச்சு ஒரு பாட்டு பண்ணலாமான்னு எடுத்தோம்னா கொட்டுது. ஒரு 50 பாட்டு பண்ணலாம் போல இருக்கு, அவ்வளோ நகைச்சுவைகள். ஆனால் எல்லாத்தையும் ஒரு அடக்க முடியாது இல்லையா, ஒரு சங்குக்குள் சமுத்திரத்தை அடைக்க முடியாத மாதிரி ஒரு சின்ன துளி இந்த படத்துக்கு எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் வேணுமோன்னு எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப சிரமப்பட்டோம். அந்த டயலாக்கை மட்டும்தான் ஒரு வார்த்தை கூட நான் யோசிக்கவே இல்லை. அண்ணன் ஏற்கனவே பேசி வச்சுட்டாங்க. நாமெல்லாம் ரசித்த வரிகள், ரசித்து கைத்தட்டின வரிகள், அதையெல்லாம் எங்கெங்கே கோக்கணுங்கன்ட்டு இயக்குனர் இசையமைப்பாளர் சித்தார்த்து கூட உட்காந்து அந்த பாட்டை பண்ணோம். எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் கேட்கும் பொழுது வீட்டிலையும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த பாட்டு எழுதும்போது நம்புறீங்களே இல்லையோ ஒரு 50 பக்கம் எழுதியிருப்பேன் அதுக்கு. ஏன்னா அவ்வளோ டயலாக்லேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சேகரித்து ஒரு அழகான ஒரு ரசனைக்குரிய ஒரு பாடலாக கொடுத்தோம். எனவே 1000 நடிகர்கள் வந்தாலும் அடுத்த தலைமுறை நடிகர்கள் அவர்களை ஓரங்கட்டி கொண்டே இருக்கிறார்கள். எல்லாருக்கும் மாற்று இருக்கிறது, ஐயா கவுண்டமணி ஐயாவுக்கு மட்டும் எப்போதும் மாற்றே இல்லை. ஒரே ஒரு கவுண்டமணி தான், ஒரே ஒரு ஜாம்பவான் தான். ஏன்னா அவரோட இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் திட்டினா மட்டும்தான் யாருக்கும் கோபம் வராது. அவரு கிண்டல் பண்ண மாதிரி தான் யாருக்கும் ஒரு மாதிரி அந்த செய்ய வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நேசிச்சிட்டோம். பிடிச்சவங்க எவ்வளோ சொன்னாலும் பிடிக்கும் இல்லையா நமக்கு. பிடிக்காதவங்க சிரிச்சா கூட நமக்கு பிடிக்காது, ஆனால் பிடிச்சவங்க முறைச்சா கூட பிடிக்கும் இல்லையா. அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடித்த ஒரு கலைஞன், அவரை கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நின்றுகிட்டு இருக்கிறோம். இந்த மேடையை பார்க்கும்போதெல்லாம் எல்லாமே ஒரு ரெட்ரோ காலம் திருமணது மாதிரியே இருக்கு.